நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அவர்களே கேட்டாங்க, நீங்கள் வியாபாரத்துல வெற்றிகரமாக நுழைந்தீர்கள் அல்லவா மாவீரனாக, அல்லது பெர்லின் நகரத்தை நீங்கள் கைப்பற்றினீர்கள் அல்லவா, அல்லது உங்களை மாவீரன் என்று உலகமே போற்றினதே புகழ்ந்தது, இதுல எந்த நாள்லையா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, சிறப்பான நாளாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு மாவீரன் நெப்போலியன் சொன்னான், நான் திருவிருந்தில் கலந்து கொண்ட என் முதல் அனுபவமே என் வாழ்வில் சிறந்த அனுபவம் என்று சொன்னார். எத்தனையோ சாதனைகளை நான் படைத்திருந்தாலும், எத்தனையோ விதமான வரலாறு நான் படைத்திருந்தாலும், என்னை மக்கள் புகழின் உச்சியிலே என்னை வைத்து பார்த்தாலும், என் வாழ்விலே ஒரு சிறந்த நாளாக நான் கருதுவது என்று சொன்னால், நான் முதல் சிறுவிருந்திலே பங்கு பெற்ற நாள் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, இந்த நாளிலே இயேசுநாதரினுடைய கடைசி நாட்களிலே நடந்த சம்பவங்களை நாம் சிந்திக்கும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். கடைசி நாட்களிலே என்ன நடைபெற்றது என்று சொன்னால், பஸ்கா பண்டிகையை இயேசுநாதர் அனுசரிப்பதற்காக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி பஸ்கா பண்டிகையை அவர் அனுசரித்ததெல்லாம் நாம் பார்க்கின்றோம். பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் இஸ்ரவேலர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்று சொல்கின்ற பொழுது இஸ்ரவேலர்கள் எல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கடவுள் அவர்களை வழிநடத்தினார், அவர்களை விடுதலை ஆக்கினார். அந்த விடுதலையினுடைய நினைவாக அவர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். பாஸ் ஓவர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பாஸ் ஓவர் பண்டிகை அல்லது எபிரேயத்தில் பேஷாக் என்று சொல்வார்கள். பேஷாக் என்கின்ற ஒரு பண்டிகை. உங்களுக்கு இந்த பண்டிகை பற்றி எல்லாம் தெரியும். யாத்ராமத்தின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கின்றார். இப்பொழுது கடவுள் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகின்றார். அதை நினைவு கூறும்படியாக ஆண்டுதோறும் ஒவ்வொரு யூதரும் இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாட வேண்டும். அது 7 நாள் நடக்கும் பஸ்கா பண்டிகை. அந்த 7 நாள்ல முதல் நாள் சில இன்றைக்கு இருக்க யூதர்களெல்லாம் வெளியில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற யூதர்கள் காட்டில் வெளியில இருக்கிறதெல்லாம் எண்ணிக்கை ஜாஸ்தி. 7 நாட்கள் அந்த பண்டிகை கொண்டாடுவார்கள். ஆனால் வெளியே இருக்கிற யூதர்கள் ஒரு நாள் கூடுதலாக அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். முதல் நாளும் கடைசி நாளும் ரொம்ப முக்கியம். முதல் நாளும் கடைசி நாளும் முக்கியம். முதல் நாள் விருந்து, தடபுடலான விருந்து இருக்கும். கடைசி நாளிலே அவர்கள் செங்கடலை கடந்து சென்ற அந்த நிகழ்ச்சியை அவர்கள் நினைவு கொண்டு கொண்டாடுவார்கள். பஸ்கா பண்டிகை என்பது விடுதலையை அவர்கள் கொண்டாடுகின்ற நாள். எப்பொழுது அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் புறப்பட்டார்களோ அந்த நாளை நினைவு கூறுவதற்காக அவர்கள் கொண்டாடின ஒரு பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக இயேசுநாதர் தன்னுடைய சீஷர்களோடு கூட செல்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். மிக மிக ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது. நிறைய இதுக்கு பேர் உண்டு. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இன்னைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பிஷப் அம்மாவும் ஐயர் அம்மாவும் பேசக்கூடாது. கேள்வி கேட்டால் அவங்க என்ன செய்யக்கூடாது? பிஷப் அம்மா பேசக்கூடாது, அப்படியார் பேசக்கூடாது. ஆமாம், 2 அம்மாவும் பேசாமல் இருக்கணும். ஓகே, சும்மா சொன்னேன். பிள்ளைங்க சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பெரிய வியாழன். ஒய் இட் இஸ் கால்டு பெரிய வியாழன். மிக முக்கியமான ஒரு வியாழக்கிழமை ஒன்று. அப்புறம் என்ன சொல்றாங்க? அப்புறம் என்ன பெரியவங்க சொல்லுங்க. வேற என்ன வியாழன்? பெரிய வியாழன். அப்புறம் ஆமா, கடைசி வியாழன். ஆங்கிலத்தில் சொல்றாங்க. ஆங்கிலத்தில் மாண்டி தர்ஸ்டே. வாட் இஸ் மாண்டி? மாண்டின்னு சொன்னா சேக்ரெட், அதாவது ஒரு கட்டளை, ஒரு ரகசியம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டளை வியாழன் சொல்வாரு. ஏசுநாதர் கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? இன்னைக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. உங்க சார்பில் பிஷப் அம்மாவும் ஐயர் அம்மாவும் பேசல. இப்போ நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, சரியா? கட்டளை ஞாயிறு என்று சொல்லுவோம். அதை கட்டளை கொடுக்க என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்புறம் வேற என்ன வியாழன்? வியாழன்.
என்ன வியாகுலம்? ஆமா, கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் அழுதார். அவருடைய வியாகுலம் வியர்வையெல்லாம் ரத்த துளியாக வந்தது. தந்தையே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் அப்படியே செய்யும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் இல்லை என்று சொல்லி அழுகின்றார். வியாகுலம், தாங்க முடியாத துயரம். அப்பொழுது வானத்திலிருந்து தூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க? அவரை பேசினார். இப்படி பல அனுபவங்களை, பல உணர்வு பூர்வமான காரியங்கள் எல்லாம் உள்ளடங்கிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த பெரிய வியாழன் கிழமை. இந்த பெரிய வியாழனை மையமாக வைத்து நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால், இயேசுநாதர் திருவிருந்தை நமக்காக என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். திருவிருந்தை உண்டு பண்ணினார், திருவிருந்தை ஏற்படுத்தினார். பஸ்கா பண்டிகை கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் அவர்களை விடுதலையாக்கி அந்த விடுதலையை கொண்டாடுகின்ற நேரத்தில் இயேசுநாதர் இந்த ஒரு புதிய ஒரு நியமனத்தை நமக்காக உருவாக்குகிறார். இயேசுநாதர் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவிருந்து. அந்த திருவிருந்து எதற்காக என்று சொன்னால், திருவிருந்து என்பது என்னை நினைவு கூறுவதற்காக என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். அதாவது நன்றி திருவிருந்து, இயேசுவை நினைவு கூறுதல். Today we are celebrating Maundy Thursday. We are celebrating Passover in a new sense. புதிய அர்த்தத்திலே இஸ்ரவேலர்கள் கொண்டாடின பஸ்கா பண்டிகையை புதிய நியமனத்திலே நாம் கொண்டாடுகிறோம். எதற்குனா அவரை நினைவு கூர்ந்து கடவுள். இது ஆங்கிலத்தில் இப்ப நற்கருணை அப்படிங்கிறது சொல்லுங்க. என்ன இருக்குது சொல்லுங்க? நற்கருணை, அப்புறம் திருவிருந்து, அப்புறம் திருவிருந்து, நற்கருணை, அப்புறம் திருவிருந்து, திருவிருந்து, திருவிருந்து. ஓகே, திருவிருந்து ஆங்கிலத்தில் யூகரிஸ்ட், யூகரிஸ்ட். அப்புறம் வேற ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை ஹோலி கம்யூனியன். வெரி குட். அப்புறம் தமிழ்ல அப்புறம் ராபோஜனம், லாஸ்ட் சப்பர், ராபோஜனம். அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க? திருவிருந்து, ஹோலி கம்யூனியன். இப்படி நிறைய சொல்றோம். ஆனால் கிரேக்கத்தில் யூகரிஸ்ட் என்று சொல்வார். யூகரிஸ்ட் சொன்னா நன்றி கூறுதல். இயேசுநாதர் திருவிருந்தை நன்றி கூறுகின்ற ஒரு நியமனமாக நியமித்து நாம் அவரை நினைவு கூறுவதற்காக இதை அமைத்தார் என்பதை நாம் திருமறையில் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசுநாதர் நமக்காக இந்த திருவிருந்தை அவர் உண்டாக்குகின்றார். உங்களுக்கு தெரியும், இயேசுநாதர் சொன்னார், அவரே சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் எருசலேமுக்கு போவேன், பாவியினுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படுவேன், என்னை சிலுவைகளை அறைவார்கள், ஆடுகளை சந்திப்பேன் என்றெல்லாம் சொன்னார் இயேசுநாதர். அவர் சொன்ன காரியங்களெல்லாம் இப்போது நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்பொழுது இயேசுநாதர் பஸ்கா பண்டிகை, பஸ்காவை அனுசரித்து கொண்டிருக்கின்ற பொழுது யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவருடைய பாதங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? பாதங்களை எல்லாம் கழுவுகிறார். சிறுசியருடைய பாதங்களை எல்லாம் கழுவுகிறார். இதையெல்லாம் நாம் திருமறையில் வாசிக்கிறோம். வாச பின்னாடி அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி 8 சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி ரத்தத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதில் நீங்கள் ஆடுங்கள். இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையான ரத்தம். என்னை do this என்று சாமி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். கிறிஸ்துவ நாம் இன்றைக்கு இந்த திருவிருந்தை பெரிய வியாழக்கிழமையில நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுநாதரை நாம் நினைவு கூற வேண்டும். கடவுளை நாம் நினைவு கூறும். இது ஒரு தலைமையின் தோறும் எப்படி இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் வந்த பொழுது பஸ்காவை நியமித்து தாங்கள் வந்த பொழுது விடுதலையானதை நினைவு கூறும்படி ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யறவங்க பஸ்காவை கொண்டாட. அதே மாதிரி இயேசுநாதருடைய தியாகத்தையும் அவர் சிலுவையிலே நமக்காக செய்த மாபெரும் பலியையும் எண்ணி நாம் நினைவு கூறுவதற்காக இதை இயேசுநாதர் ஒரு அடையாளமாக இதை செய்கிறதை பார்க்கிறோம்.
ஆகையினால தான் பவுலடிகள் கூட சொல்லுவார். 1 கொரிந்தியர் நான் வாசிக்க கேட்டோம் அல்லவா, 11ஆம் அதிகாரத்தில் அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்டது ராத்திரியில், அதெல்லாம் நமக்கு தெரியுமில்ல. அவர் அதான் சொல்றாரு, இந்த மாதிரி இயேசுநாதர் தன்னை நினைவு கூறும்படியாக இந்த ஒரு காரியத்தை அவர் நியமனம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ நான் கேட்கிறேன், என்ன நம்ம நினைவு கூறணும்? நினைவு கூறுதல்னா என்ன? நினைவு கூறுதல் நீங்க பேசணும், கன்ஃபர்மேஷன் இருக்கிறவங்க பேசணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பேசினாதான் கன்ஃபர்மேஷன் கொடுங்க. நினைவு கூறுதல்னா என்ன? வாட் இஸ் ரிமெம்பரன்ஸ்? ஒரு ஃப்ரெண்டு வந்து நீ கல்லூரியில் படிக்கிற, முடிய போகுது, கல்லூரி முடிய போகுது, 1 வருஷம் படிச்சு முடிஞ்சது, நீ மறந்துடாது என்ன இதான் வச்சுக்கோ. எதுக்கு? என்னுடைய மாற்றக்கூடாது. இதை பார்க்கும் போதுதான் என்ன செய்யணும், என்னைய அப்படின்னா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நினைவு கூறுவது என்று நாம் சொல்வதற்கும் இயேசுநாதர் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத நான் சொல்லுவாங்க. நம்ம சொல்றது என்னைய நினைவு கூர், என்னை மறந்துடாத, என்னை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் எ மென்டல் எக்ஸசைஸ். நம்முடைய ஞாபகம், நம்முடைய அறிவு, அதிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியம். I have to remember my friends. Even if I have studied 40 years back, if I meet them, I have to recognize them. I have to remember them. I have to remember their names. I have to remember their mischiefs. என்னெல்லாம் குறும்பெல்லாம் பண்ணலாம் வகுப்புல, அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு வரும்? என்னுடைய ஞாபகத்துறை. நீ கான்ட்ரி டீச்சர்கிட்ட என்னெல்லாம் நீ பண்ணுன, டீச்சர் வெளுத்தாங்கல்ல, அடிச்சாங்கல்ல, அன்னைக்கு நான் பார்த்து, அதெல்லாம் என்ன செய்வான்? ரீகலெக்ட். சரி, அந்த மாதிரி ஞாபகப்படுத்துறதுல மாறாக this is not a mental exercise, but it is a moral implication. இயேசுநாதர் என்னை நினைவு கூறுதல் என்று சொல்கின்ற பொழுது அந்த நினைவினாலே நாம் செயல்படுகின்ற ஒரு உணர்வு மறந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். இயேசுநாதர் சும்மா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யணும்னு சொல்லிட்டு போகல. நாம் அவரை நினைவு கூர்ந்து அதனாலே நாம் செயல்படுகின்ற ஒரு உணர்வு, இம்ப்ளிகேஷன். சொல்றது புரியுதா? என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், ஒரு நண்பர். அவரு வீடு கட்டினார் புதுசா. அந்த வீடு கட்டுறதுக்கு போய் இப்போ 20 வருஷத்துக்கு போனேன். வீடெல்லாம் கட்டி நான் அந்த வீடெல்லாம் திறந்து வச்சேன். எல்லாம் ரொம்ப சுற்றிக்கு வந்துட்டோம். வீடெல்லாம் ரொம்ப காமிச்சாரு. வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஷெட்டில் ஒரு சைக்கிள் 4 உடச்சி கிடந்து அந்த சைக்கிள் அப்படியே கூட்டி பத்திரமா வச்சிருந்தேன். என்ன சார் இதுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அப்போ நான் சரிங்கன்னா இது கேட்டதுன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஐயா, அந்த வீடு கட்டிட்டு இருக்கும் போது எங்கள் அப்பா வந்து மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த வீடு, எங்கள் அப்பா வந்து காலையில் வீட்டுக்கு இந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த காலையில் சைக்கிள் வந்தார். when he was crossing the road, he met with an accident and he passed away. எங்கள் அப்பா ஒரு கால் அடிச்சு செத்து போயிட்டாரு கேட்டா. அதனால் என்னால் தாங்கவே முடியலையா, அந்த சைக்கிள் நான் இங்கே வச்சிருக்கிறேன். எதுக்கு என்று கேட்டால் அவருடைய அன்பை நான் நினைக்கணும். How hard he worked for this house. இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கடினமாக உழைச்சார், எத்தனை தியாகங்களை பண்ணினார் அப்படின்னு தான் சொன்னார். இந்த மாதிரி நம்முடைய நினைவு கூறுதல் என்பது ஒரு வகையான உணர்ச்சி பூர்வமாக செயல்பட தூண்டுகின்ற ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் நாம் வருகிறார். இப்ப இயேசுநாதரை நாம் நினைவு கூறுவோம். எப்படி நினைவு கூறுவது, எதற்காக நினைவு கூறுவது அப்படின்னு சொன்னா இயேசுநாதர் சொல்றாங்க, நீங்கள் இந்த அப்பத்தை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க, 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி நீங்கள் அவருடைய வருகை மற்றும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அதாவது இயேசுநாதரினுடைய பாடுகளை நாம் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். இயேசுநாதர் எத்தனை அவமானங்களை பட்டார். இயேசுநாதர் குப்பையை அன்னைக்கு தான் சிலுவையை தூக்கினார், உடம்பு வேலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே சிலுவை எங்க இருந்தது? அதுக்கு முன்னாடி சிலுவை எங்க இருந்தது? மனசுல இருந்தது. அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் இயேசுநாதர் தாண்டினார். பரிசேயர் எங்க போனாலும் இயேசுநாதரை குற்றப்படுத்தினார். பயசம்பூர் என்று சொன்னார்கள், பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னார்கள், சாப்பாட்டுராம அப்படின்னு சொன்னார். அப்படியே தான் சொன்னாங்க. சொந்த ஊரிலே இயேசுநாதர் என்ன செய்தார்கள்? மலையிலிருந்து தண்ணி விட்டாங்க. இப்படி தன்னுடைய சொந்த மக்களினாலே
வேதனை. வேற யாரும் புறக்கணிச்சா கூட ஓகே, சொந்த மக்களே அவரை என்ன செய்தார்கள்? நிராகரித்தார். இப்படி அத்தனை பாடுகளையும் ஆண்டவர் அறிவித்தார். பாடுகளின் உச்ச கட்டம் என்னன்னு சொன்னார்? சிலுவை மரணம். ஆகையினால நீங்கள் இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் இயேசுநாதனுடைய பாடுகளை நினைவு கூற வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த சிறு விருந்தை நமக்கு என்ன செய்தார்? உண்டு பண்ணி இருக்கின்றார். அவருடைய பாடுகள், வேதனை, அதை நாம் நினைவு கூற வேண்டும். சரி, இப்ப நான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன், எதற்காக இந்த பாடு? சொல்லுங்க, எதற்காக இந்த பாடு? நம்முடைய பாவங்களுக்கு. Why did Jesus suffer? இயேசுநாதர் எதற்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இயேசுநாதர் திருவிழுக்கு வருகின்ற பொழுது யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற செம்பரி. நல்ல அழகான தமிழ சொல்லுவாங்க, செம்பரி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா ஆட்டுக்குட்டி. இயேசுநாதருடைய பாடுகளில ஒன்றை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் தன்னை கையளித்தார். நீங்க ஏசாயாவிற்கு புத்தகத்தை வாசி பாருங்க. தன்னை மயிர்கத்திற்கு முன்பாக சப்தப்படாமல் இருக்கின்ற ஆட்டுக்குட்டி போல தன்னை கையளித்தார். அவர் நினைத்திருந்தால் எத்தனை துன்பங்கள் வந்தால் அவர்கள் எது செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். ஆண்டவர்கிட்ட அழுகிறார் பாருங்க, பிதாவே சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பமில்லை. மார்க்கு நற்செய்திகள் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருட்டு தன்னுடைய ஜீவனை இயேசுநாதருடைய பாடலில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமாக முன்வந்து கடவுள் இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற மக்களினுடைய விடுதலைக்காக தன்னை முழுமையாக அவர் கையளித்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த மாபெரும் பாடுகள் எதற்காக அப்படின்னா, மனுக்குலம் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தார் தாமாக கையளித்தார். அதாவது அந்த ஏசாயாவிற்கு தான் சொல்லுவார், சப்தமிடாமல் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியை போல ஒன்றுமே பேசல. தன்னுடைய கடவுளை முழுமையாக நல்லா நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இயேசுநாதருடைய பாடுகளில் 2 காரியத்தை இயேசுநாதர் செய்தார். தெரியுங்களா? இயேசுநாதர் தந்தையினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார். இதாவே ரொம்ப சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அப்படி இல்லைன்னு பார்த்தாரு. உங்களுடைய சித்தம். தந்தையினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார். 2வது கீழ்ப்படுகிறார். சிலுவை மரணம் பரியந்தம் தந்தை கீழ்ப்படுகிறார். அதன் மூலமாகத்தான் பெரும் பாடுகளை இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டார். நம்ம எப்பொழுதுமே பாடுகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே போயிடுவோம். பாவமாக இருக்க இயேசுநாதர் எவ்வளவு பாடுகளை பட்டாரு, எத்தனை கஷ்டங்களை பட்டாரு அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம்? பரிதாபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு போயிடுவோம். ஆனால் இந்த பாடுகளை நாம் நினைவு கொள்கின்ற பொழுது அந்த உணர்வுகள் எல்லாம் நம்மை செயலாற்றம் செய்ய வேண்டும். செயல்பட தூண்டு வேண்டும். எப்படி அப்படின்னு சொன்னால், இயேசுநாதர் விடுதலைக்காக, படுகொலை விடுதலைக்காக, பாவத்திலிருந்து விடுதலைக்காக தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட அப்படின்னாலே அவரை நான் நினைவு கொள்கிறேன். என் வாழ்விலும் ஒரு விடுதலையை நான் அனுபவித்து வாழ வேண்டும், சக மக்களும் விடுதலையை அனுபவித்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு தூண்டுதலை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பாடுகளை நினைவு கூறுவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். 2வது, இயேசுநாதரை நாம் எப்படி எதற்காக நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய இயேசுநாதருடைய பாடுகளின் ஒரு உச்சகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு சிந்திப்பீங்க. யோவான் நற்செய்தியில் உள்ள அந்த 19ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் சேவகன் ஈட்டியால் எங்க குத்தினான்? விழாவில் குத்தினான். அதாவது அந்த மெடிக்கல் மருத்துவ ரீதியான ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விழாவுக்கு வரும்போது இந்த நுரையீரலை சுற்றி ஒரு ஜவ்வு இருக்குமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு
ப்ளூரா என்று சொல்லுவார். ப்ளூரா என்று சொல்லுவார். நுரையீரலை சுற்றி ஒரு ஜவ்வு இருக்குது. அந்த அந்த சுற்றியுள்ள நுரையீரலை சுற்றியுள்ள பகுதியில் தான் உள்ள ஜவ்வு. அதுதான் ஈட்டியாலே அவன் குத்துகிறான். அங்கேருந்து தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டது. அப்படின்னு சொன்னால் என்ன கேட்டீங்கன்னா, இயேசுநாதனுடைய இதயம் நமக்காக உடைக்கப்பட்டது. என்ன ஒரு மாபெரும் அன்பு, என்ன ஒரு மாபெரும் பாடு, வேதனையை இயேசுநாதர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். தன்னையே கொடுக்கின்ற ஒரு மாபெரும் தியாகத்தை நாம் சிலுவையிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவன்மானதில் இயேசுநாதனுடைய பாடுகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே நாம் இந்த பாடுகள் எதற்காக என்று சொன்னார்? நமக்காக தான் முன்வந்து ஏற்றுக்கொண்டார். அவரை யாரும் வற்புறுத்தலை, யாரும் அவரை இது பண்ணலை. அவர் தாமாக முன்வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக இந்த இயேசுநாதரினுடைய பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம். இரண்டாவதாக அவருடைய பாசத்தை நினைவு கூறுகிறோம், அவருடைய அன்பை நாம் நினைவு கூறுகிறோம். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், உடல். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது உங்களுக்கான புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறார். இயேசுநாதர் நம்மிடத்திலே மாபெரும் அன்பு செய்தார். அவருடைய அன்புக்கு, பாசத்துக்கு அளவே இல்லை. இயேசுநாதருடைய அன்பைக்கு ஆழம், உயரம், ஆழம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் அன்பினாலே கடவுள் நம்மை சேர்த்துக் கொண்டார். கிறிஸ்துவன்மானதில் கடவுள் நம் மீது வைத்த மாபெரும் அன்பை நாம் இந்த நாளிலே நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், உங்களுக்கு நான் சொல்லுகின்ற கட்டளை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தர் அன்பாயிருங்கள். நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் அன்பாயிருக்கிறது எப்படி இருக்கிறோம்? நம்ம வம்பாக இருக்கிறோம். ஒருவருக்கு வம்பு பண்ணிட்டு, ஒருவருக்கு நாம் குறை சொல்லிக்கொண்டு, ஒருவர் குற்றப்படுத்தி, பழி சுமத்தி, பழி வாங்கி, தண்டனை கொண்டு இப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னால், நீங்கள் ஒருவர் நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறேன் பார்க்கிறோம். கிறிஸ்துவன்மானதில் ஆண்டவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அந்த இயேசுநாதர் அன்பு என்றால் சாதாரண அன்பு இல்லை. தன்னை காட்டி கொடுக்கிறவனையும் மறுதளிக்கிறவனையும் ஏற்றுக்கொள்கின்ற அன்பு. அன்பின் வெளிப்பாடே நற்கருணை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று தன்னுடைய அன்பின் நிறைவான சிலுவையின் தியாகத்தை காட்டுகிறது. அதை காட்டி கொடுக்கணும் என்ன செய்யறாருங்க? கேட்டுக்கொள்வது. நல்ல அருமையான வேத பாகம் 3வது வாய்ப்பாடு வாசம். இயேசுநாதர் இதை சொல்ற பொழுது, இந்த ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்ற பொழுது எல்லாம் என்ன செய்யறாங்க? லார்ட் இஸ் என்ன சொல்றாங்க? வாசம். ஆமா, அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு சரி. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து, ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவரே லார்ட் இஸ் இட் ஐ, நானா என்று ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள்? என்ன கேட்டாங்க? ஆண்டவரே நானும் என்று கேட்டார். அடுத்து வாசிங்க. என்னோட கூட காலத்தில் கைவிட்டு கொடுமே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருந்தபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி. பாத்தீங்களா? மற்றவங்களே என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நானான்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? ரவி என்று சொல்றாரு. ரவினா யாரு? பாத்தீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்றவங்க எல்லாம் அவரை இயேசுநாதர் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. இவர் என்ன செய்யறாரு? ரவி, போதகர். 10 எத்தனை போதகர் இருந்தாங்க யூதர் அந்த காலத்துல, யூதர் சமயத்துல. அப்படி ஒரு போதகர் இவர் நினைச்சிட்டு இருக்காரு. யாருங்க? தன்னை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாத யூதாஸ்காரியத்துக்கும் அன்பு செய்கின்றார். மறுதளித்தானே அவனுக்கும் அன்பு செய்கின்றார்.
இதே போல ஒரு மாபெரும் அன்பை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சிலுவை தான் சுப்ரீம் ஆக்ட் ஆஃப் லவ் என்று சொல்வார். சிலுவை மரணம் தான் அன்பினுடைய உச்சகட்டம். அதுக்கு மேல there is no limit. அன்பை பற்றி பேசுறதுக்கு அதுக்கு ஒரு உச்சகட்டம் ஒரு சுப்ரீம், that is a supreme act of love என்று சொல்வார். அன்பை நாம் நினைவு கொள்கிறோம். அவருடைய மாபெரும் தியாகத்தை நாம் நினைவு கூறுவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். கிறிஸ்துவ கர்மாவில் அவருடைய பாடு, அவருடைய அன்பு, சரி இப்போ அவருடைய ஆண்டவர் நம்மளிடத்தில் அன்பு செய்கிறார், நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர் நல்லா அன்பு செய்கிறார்கள், சீர்களெல்லாம் மாற்றாங்க எங்களுக்காக, ரொம்ப நல்லவங்க இயேசுனாரு அப்படின்னு கூட போகிறதா? அவர் நம்மளிடத்தில் அன்பு செய்யக்கூடியனாலே நாமும் பிறரிடத்தில் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பிறரிடத்தில் இந்த சிலுவை பாடுகள் இயேசுநாதரினுடைய இந்த திருவிருந்து நம்மை உணர்ந்து செயல்பட தோன்றணும். நாம் இயேசுநாதருடைய அன்பை நாம் நினைவு கொண்டு நாம் செயல்படுவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். அடுத்ததாக இந்த அன்பை குறித்து நிறைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. இங்கே ஆங்கிலத்தில் லவ் அப்படின்னா லவ் தான், அன்பு தான். அதுக்கு வேற வார்த்தை, ஆனால் கிரேக்கத்தில் அப்படி இல்லை, நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுது. பிழையோ அப்படின்னு ஒரு வார்த்தை, அது அன்பை பற்றி தான் அது சொல்லுது. இப்போ நானும் உங்கள் ஐயரும் ஃப்ரெண்டு, உங்கள் ஐயரும் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுங்கிறது நண்பர்களிடத்தில் காட்டப்படுகின்ற ஒரு அன்பு இருக்குமல்ல, அது பிழையோ அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு அன்பு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கின்ற அன்பு, இதெல்லாம் நிறைய அன்பை பற்றி நிறைய வார்த்தைகள் உபயோகப்பட்டிருக்காங்க. உலகத்திலேயே எங்குமே அன்புக்கு சொல்லப்படாத ஒரு வார்த்தையை திருமறை சொல்கிறார். என்று கேட்டீங்கன்னா அகாப்பே என்கின்ற ஒரு வார்த்தை கிரேக்கத்தில். அது எந்த சமயத்திலும் எந்த மொழியிலும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை அகாப்பே சொன்னால் தன்னையே கொடுக்கின்ற அன்பு. இயேசுநாதர் அந்த அளவுக்கு நம்மிடத்தில் அன்பு செய்கிறார். அவருடைய அன்பை நாம் நினைத்து பார்க்கின்ற நேரம் தான் இது. அந்த அன்பை நினைத்து நம்ம அதை நினைவு கொண்டு நாம் செயல்பட வேண்டும். கடைசியாக இயேசுநாதர் இந்த காரியத்தை செய்கின்ற பொழுது இந்த அப்பத்தை பிடித்து அவருக்கு கொடுக்கிறார், திராட்சரசத்தை அவருக்கு கொடுக்கிறார். ஷேரிங், பகிர்ந்தளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுநாதர் பகிர்ந்தலுக்கு இலக்கணம் வகுத்தவர் இயேசுநாதர். எதையுமே கணக்கில் அவர் எழுத மாட்டாங்க, அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்று தன்னுடைய திருப்பணி முழுவதும் பிறருடன் பகிர்ந்து வாழ்வதையே தான் அவர் ஒரு கொள்கையாக. ஒரு சின்ன பையன், அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? எத்தனை அப்பா இருந்துச்சு? எத்தனை மீன் இருந்துச்சு? ஆமா, அதை வாங்கி என்ன பண்ணாரு? 5000 பேருக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். இப்படி பகிர்ந்து கொடுப்பதுதான் அவருடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு காரியமாக கிடைக்கிறார். இப்போ பாருங்க, தன்னுடைய உடலையும் தன்னுடைய உதிரத்தையும் அவர் என்ன செய்கின்றார்? பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ கர்மாவுக்குள்ளே மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளின் ஒரு இறுதி வெளிப்பாடு தான் இயேசுநாதர் தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு சிறிய ஊசியை கூட நம்மால் கொண்டு போக முடியாது. உங்களுடைய செல்வத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டு போக போகிறீர்கள்? உலகத்தை விட்டு போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகிறாங்க நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் கொண்டு போகலாம். இப்போ என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் வெளியெல்லாம் விமானத்தில் போகும்போது விமானத்தில் முதல்ல டிக்கெட் போடுற போதே சொல்லிடுவான், யூ கேன் கேரி ஏ ஸ்மால் ஹேண்ட் லக்கேஜ். எத்தனை கேஜி? 7 கிலோ தான் கொண்டு போகலாம். அப்புறம் இதில் லக்கேஜில் அதில் அவன் சொல்லுவான் 15, இப்போ டொமஸ்டிக்னா 15 கிலோ, வெளிநாட்டில் சொல்றது இன்டர்நேஷனல் அப்படின்னா 35 கிலோ. நீங்கள் இடம் போட்டுட்டு தான் கொண்டு போகணும். கொஞ்சம் அதிகம் பண்ணால் என்ன பண்ணி வச்சு வெளியே போட்டுருவான். அப்படி நீங்கள் அவன் என்ன செய்வான்? உங்களுக்கு எடையை போட்டு விட்டுருவான், இவ்வளோ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அன்பானதுல நம்ம இந்த உலகத்துக்கு போயிட்டு போகும்போது எவ்வளவு மினிமம் எடுத்துட்டு போகலாம்? என்ன மினிமம்?
மினிமம் என்ன எடுத்துட்டு போகலாம்? மினிமம் என்ன எடுத்துட்டு போகலாம்? ஒன்று எடுத்துட்டு போங்க. மினிமம் என்ன எடுத்துட்டு போகலான்னா உங்களை வைத்திருக்கிற அந்த பெட்டி மேலே எடுத்துட்டு போகலாம். ஒன்றுக்கே கொண்டு போக முடியாது. தென் வாட் ஃபார் யுவர் ஹெல்ப்? நீங்கள் உங்கள் செல்வம், வீடு, பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் எதுக்கு? எனக்கு பகிர்ந்து வாழ்வதற்காக இயேசுநாதர் தன்னுடைய திருமணத்தை பகிர்ந்து வாழ்வதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசுநாதருடைய மிகப்பெரிய எல்லா அந்த உலகமே எடுத்துக்கலாம் சொல்லணும், அதுதான் சொல்லணும். ஆனால் இயேசுநாதர் ஒன்று தான் செய்யணும், கொடுக்கணும்னு சொல்லுவார். அவர் தான் கொடுப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்ற இன்றைக்கு இந்த பெரிய வியாழக்கிழமை செய்தியே நமக்கு சொல்லப்படுகிற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறரோடு கூட நாம் என்ன செய்யணும்? பகிர்ந்து வாழ வேண்டும், வாழ வேண்டும். கிறிஸ்துவ இயேசுநாதனுடைய திருவிருந்து பகிர்தலினுடைய ஒரு அடையாளம் என்பதை நாம் விடக்கூடாது. இயேசுநாதனுடைய திருவிருந்து நாம் எதை நாம் நினைவு கொள்கிறோம் என்று சொன்னால், அவருடைய பாடு, அவருடைய அன்பு, அவருடைய பகிர்தல். இன்றைக்கு நாம் அதை வெறும் மென்டல் எக்ஸசைஸாக, வெறும் அதை நினைத்து பார்த்து கடந்து போகாதபடி, அதை நினைத்து பார்த்து நாம் அதன்படி செயல்படுகின்ற மக்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நற்கருணை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்ட், அதனால நாங்கள் எனக்கு நற்கருணையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆமாம், நாட் பிகாஸ் வி ஆர் பர்ஃபெக்ட், நாம் ரொம்ப நிறைவானது இல்லை, ஆனால் நமக்கு குறைந்து இருக்கிறது. ஆகினால நான் நினைச்சேன் ஆண்டவரிடத்தில் நற்கருணை பெறுகிறோம். நாம் கடவுளிடத்தில் நாம் முதல்ல அன்பு செய்யல, அது உங்களுக்கு தெரியுமா? இயேசுநாதரை யார் அன்பு செய்தார்? Who loved him best? நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு செய்தீர்களா அல்லது அவர் உங்களிடத்தில் அன்பு செய்தாரா? He loved us first. அவர் நம்மிடத்துல அன்பு செய்தார். நம்ம அப்புறம் மெதுவா யோசனை பண்ணி, அப்புறம் தீர்மானம் பண்ணி, அப்புறம் தான் நம்ம அவரிடத்தில் அன்பு செய்யணும். நாம் பாதியிலா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பை, while yet we were sinners, Christ died for us. நமக்காக நாம் பாவிகளா இருக்கிறோம். Not because we deserve God's benefit, but we are chosen. நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவங்க அல்ல, ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். Not because we deserve, but because of exceeding mercy. நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை, மாறாக மாபெரும் இரக்கத்தினாலே நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவ இந்த பெரிய வியாழக்கிழமை அன்றைக்கு ஆண்டவருடைய திருவிருந்தில் நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்று சொன்னால், அவருடைய பாடுகள். யாருக்காக? தன்னையே கையளித்தார். தந்தையினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியவும் தன்னையே கையெழுத்த ஒரு மாபெரும் அன்பினாலே நம்மை சந்திக்கிறார். இரண்டாவது, அவருடைய அன்பு. ஒரு மாபெரும் அன்பினாலே நம்மை சிநேகித்தார். தன்னுடைய சிநேகத்துக்கு தன்னுடைய நான் தெரியாம கேட்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அன்பை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பேச வேண்டியது அவசியம் இல்லை, தெரியுமல்ல எவ்வளோ. ஆனால் எந்த தாயாவது தகப்பனாவது என் பிள்ளைக்கு பதிலாக நான் சாகிறேன்னு சொல்லுவாங்களா? எவ்வளவுதான் அன்பு செய்தாலும் தன்னுடைய பிள்ளைக்காக உயிர் கொடுக்க வருவாங்களா? சொல்லுங்க, வருவாங்களா? எந்த தாயார் தகப்பனாது வருவாங்களா? சிறுநீரகம் ஒருத்தருக்கு பழுதுபட்டு பேசு, அவருக்கு மாற்று சிறுநீரகம் அமைக்கணும். அமைக்கிறதுக்கு யாரையோ கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வரணும், அப்போதான் அது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொண்டு வருகிறாங்க. நிறைய பேர் பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு அளவு தான். ஒரு தாய் இல்லைங்க, உங்கள் 2 கிட்னி கொடுத்துருங்க உங்கள் மகனுக்கு அப்படின்னு ஒத்துவாங்க. எந்த தாயாவது ஒத்துவாங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஒரு அளவுக்குள்ள தான் நீக்கும். ஆனால் இயேசுநாதரின் அன்பு மாபெரும் அன்பு, தன்னையே கையெழுக்கான அன்பு. அதே போல பகிர்தல் என்பதற்கு இயேசுநாதர் தன்னை பகிர்ந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய திருவிருந்தை நாம் பகிர்ந்து வருகின்ற பொழுது கடவுள் அவருடைய
அன்பையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய பகிர்தலையும் நினைவு கூர்ந்து நாம் செயல்படுவதற்கு கடவுள் நம்மை கொண்டுகிறார். அப்படிப்பட்ட கிருபையை கடவுள் நமக்கு தந்திருவாராக. சிறப்பாக இன்றைக்கு இந்த தினப்படுத்தல் பெறுகிற பிள்ளைகளுக்காக ஒன்றை சொல்லி நான் நம்பிக்கிறேன். நான் உங்களை மாதிரி தினப்படுத்தல் பெற்றேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி. 100 பேர் தினப்படுத்தல். எத்தனை பேர் நீங்கள் பேசணும்? 100 பேர். இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர்? சரி, 100 பேர் நாங்கள் தினப்படுத்தல் பெறுகிறோம். பேராயர் அன்னைக்கு வந்தார். வந்துட்டு திரைப்படத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு பிரசங்கம், நல்ல பிரசங்கம் வந்தார். ஐயா பேச ஆரம்பிச்சாங்கன்னா பின் ட்ராப் சைலன்ஸ், கொஞ்சம் கூட சத்தம் வராது. அப்புறம் எல்லா மக்களும் அப்படி உண்மையாக பார்ப்பாங்க. வேற இறந்துட்டார், காலம் வைட்டார். அப்போ கேள்வி கேட்பார். திரைப்படத்தில் கேள்வி கேட்பார். பிள்ளைகள்லாம் ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. யாருக்கு தான் பிரச்சனை? யார் டென்ஷனாக உட்காந்துருப்பாங்க? ஐயா சொல்கிறாங்க பிள்ளைங்க. ஐயர் டென்ஷனாக உட்காந்துருப்பார். ஏன் அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்டு பதில் சொன்னீங்கன்னா யாருக்கு பிரச்சனை? ஐயர் தான் பிரச்சனை. கேள்வி கேட்டார். எங்கள் ஐயர் அப்படியே டென்ஷன் ஆகிட்டார். எங்கள் பிஷப் கேள்வி கேட்டோன்னே நான் கடைசியில் உட்காந்துருந்தேன். எழுந்திரிச்சு கேட்ட கேள்விகளை சாடு மாதிரியே பதில் சொன்னேன். ஐயா வந்து எப்பா என் மானத்தை காப்பாற்றினப்பா நீ என்று சொன்னார். ஐயா சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, ஒரு கதை சொன்னாங்க, அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த உலகத்திற்கு ஒருத்த விஷயம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே நீங்கள் என்ன செய்யணும்? மறுரூபமாக என்று ரோமர்கள் 12வது சொன்னார். நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ்வீர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க போறீங்க. தீர்மானம் எடுத்தால் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க. ஆனால் எடுத்த தீர்மானத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீங்க, நாளைக்கு காலையில் சாத்தான் வந்து கதவு தட்டி நிற்பான். என்ன பெரிய தீர்மானம் எடுத்தா அந்த பிஷப் வேற வேலை இல்லை, சரி அதான் நேற்று முடிஞ்சு போது கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு என்ன அப்படின்னு உங்களை என்ன செய்வான்? இந்த உலகத்துக்கு போக்கிலே சரியிருக்கும். ஆனால் இந்த உலகத்துக்கு போகிற போக்கில் போகாம உங்கள் மனம் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிகிறதுனால உங்கள் மனம் புதிதாகணும் என்று சொன்னார். அவர் சொன்ன கதையை மாற்ற சொல்லி நான் முடிச்சேன். சர்க்கஸ் அந்த காலத்தில் வந்து அப்பா சர்க்கஸ்னா என்ன எல்லாம் பார்ப்பாங்க. பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாம் ஏதோ ஊருக்கு சர்க்கஸ் போடுவாங்க. எப்போ போடுவாங்க? ஆமாம், கோடை காலத்தில் சர்க்கஸ் உண்டு. நம்ம ஊரில் பிரம்மாண்டமாக போடுவாங்க. 2-3 இடத்துல போடுவாங்க திருச்சியில் அந்த காலத்தில். கோடை காலத்தில் போடுவாங்க, அப்புறம் இந்த பொங்கல் சமயத்தில் போடுவாங்க, லீவ் இருக்கிற காலத்தில் எல்லாம் போடுவாங்க. அந்த காலத்தில் மிருகங்கள்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்கே தான் போகணும்? சர்க்கஸ் தான் போகணும். சரி, அப்படி ஒரு சர்க்கஸ் கம்பெனி. அந்த சர்க்கஸ் கம்பெனியில் பயங்கரமான அந்த காலத்தில் இந்த டீச்சர்கள்லாம் பள்ளிக்கூடத்தெல்லாம் கொடுப்பாங்க சர்க்கஸு. மாணவர்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் அதுக்கு என்ன கொடுப்பாங்க? கன்செஷன், அதுக்கு என்ன சொல்கிறது, சலுகை கொடுப்பாங்க. சரி, ஒரு சர்க்கஸ் ஓடிட்டு இருந்தது. சர்க்கஸ் சூப்பரான சர்க்கஸ். அதில் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் ரொம்ப உயரம் குறைவானலாம் இருப்பாங்கல்ல, ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. அப்புறம் யார் சேட்டை பண்ணுவான் சர்க்கஸில்? ஆமாம், அதான் பஃபூன். அப்புறம் யாரு? குரங்கு. ஒரு குரங்கு பயங்கரமான சேட்டை. இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பார்க்க ஆசை. அதனால் வந்து டெய்லி இந்த பிள்ளைகள் ஒரே அழுகை வீட்டில் சர்க்கஸுக்கு போவாங்க. சரின்னு சொல்லி போய் பார்த்தோம். பயங்கரமான கூட்டம், சரியான வசூல். ஒரு நாளைக்கு 5 காட்சி. முதலாளி எண்ணிட்டே இருக்காரு, என்ன முடியும் அத்தனை வசூல். இப்படி போயிட்டு இருந்தது சர்க்கஸ். திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை செத்து போச்சு. செத்து போன முன்னாடி கூட்டம் கொஞ்சம் என்ன ஆகி போச்சு? குறைய ஆரம்பிச்சிச்சு. 5 காட்சி, 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, வசூல் குறைஞ்சி போச்சு. இந்த யானைக்கெல்லாம் சாப்பாடு போட முடியுமா? அங்கே இருக்கிற ஒட்டகத்துக்கு போட முடியுமா? சாப்பாடு போட முடியுமா? புலி ஒரு தொகையை உள்ள அடைச்சி வச்சிருப்பான். அதுக்கெல்லாம் சாப்பாடு போடணும். எங்கே போடுறது காசுக்கு? இப்படி ஆகி போச்சு, இப்படி நஷ்டமாகி போச்சு. என்ன பண்ணுறது நமக்கு தெரியும். ஒரு முதலாளி ஒரு நாள் யோசனை பண்ணான். அவனுக்கு ஒரு நாள் யோசனை இருந்துச்சு. பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான், விளம்பரம். என்ன போட்டாங்க கேட்டீங்கன்னா, எங்களுடைய சர்க்கஸ் கம்பெனியில் குரங்கு வேஷம் போட்டு நடிப்பதற்கு ஆள் வேணும்னு போட்டான். போட்டது வேலையெல்லாம் இருந்தான். சரி, வேஷம் தானே போடணும், இது என்ன பெரிய மேட்டர், வரோம் அப்படின்னு நிறைய பேர் வந்தான். இன்டர்வியூ வச்சார் முதலாளி. இன்டர்வியூ வச்சு ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டார். எப்படி செலக்ட் பண்ணாரு? எப்படி அவனை செலக்ட் பண்ணாரு? அப்படியே இருக்கிறாங்க. செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ணி அவன் பயங்கரமாக சேட்டை பண்ணுறான். அந்த உண்மையான குரங்கு காட்டில் என்ன செய்யறான்?
மறுபடியும் கூட்டம் வந்துருச்சு. டெய்லி 3, 4, 5 காட்சி கூட்டம் மறுபடியும் போன கூட்டம்னா அதெல்லாம் மோதுது. அப்புறம் வந்து ஒரு நாள் இவன் டெய்லி நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க, போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் எல்லாம் காசெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா ஆடிட்டு ஒரு நாள் இது எல்லா பிள்ளைகளை ரொம்ப தமாஸ் பண்ணி காமிச்சிட்டு தெரியாம சிங்கத்தினுடைய கூப்பிட்டு வருவாங்க. தெரியாம உள்ள தான் தெரியும். ஐயோ கடவுளே, நம்ம எங்க வந்துட்டோம், சிங்கம் சும்மா விடுமா? அதுதான் 4 நாள் சாப்பிடாம இருக்குது. சிங்கம் சும்மா இருக்குமா? இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா? அப்படியே உள்ள வந்தா அப்படியே அந்த சிங்கத்தை பார்த்துட்டு பயந்துட்டு வாயை விட்டே சொல்லிட்டான், ஆண்டவரே கடவுளே சுவாமி, நான் தெரியாம இந்த சிங்க கூட்டத்தோட வந்துட்டேன், என்னை காப்பாற்று சுவாமி அப்படின்னு என்ன செய்யிட்டான், வாயை இருக்கிறதே சொல்லிட்டான். அவன் சொல்லி முடிச்சோம். சிங்கம் சொல்லிச்சான், மகனே கவலைப்படாது, நானும் ஒரு மனிதன் தான், இங்க சிங்க வேஷம் போட்டு எங்க இருக்கிறேன், நான் உலகம் அப்படிதான் நல்லா ஆளாத ஒரு வேஷம். அந்த வேஷத்தில் நம்ம போயிடக்கூடாது. எப்பொழுதும் ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கோம். செத்து போன மீன் என்ன ஆகும்? செத்து போன மீன். உயிரோடு இருக்க மீன் என்ன செய்யும்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தம் மீண்டதற்கு பகுதியை தகவலாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறனாலே மறுபடியும் அன்பான திடப்பட்டு வருகிற பிள்ளைகளே இன்றைக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பெரிய வியாழன் திருவிருந்து உண்டு பண்ண அந்த நாளிலே உங்களை கற்றிருக்கின்ற நீங்கள் ஒப்படைத்த அவருடைய அன்பையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய பகிர்தலையும் நினைவு கொண்டு இனிமேல் அவருக்காக நான் வாழ்வேன் என்று நீங்கள் தீர்மானம் செய்ய போகிறீர்கள். எடுத்த தீர்மானத்தில் நீங்கள் நினைக்கின்ற கடவுள் போய் ஆசீர்வதிப்பார். ரொம்ப சின்ன வயசு நீங்கள்லாம் இந்த வயதிலே கடவுளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய உள்ளத்தை, இதயத்தை கடவுளுக்கு நீங்கள் அர்ப்பணித்தால் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான எதிர்காலத்தை, ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருச்சபை மக்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வேன். நல்ல ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆலயம் கட்டப்படணும். மனவேதனையோடு தான் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நம் ஆண்டவருடைய சமூகத்தை மறவாமல் ஒவ்வொரு நாளும் நான் தூய கோமா ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அடுத்த ஜெபத்தில் நான் மன்றாடி கொண்டு தான் இருக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ண ஜெபத்தினாலே ஆகாத காரியம் ஒன்றுமே கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே ஆண்டுடைய திருப்பதியை நாம் அங்கு நினைவு கொள்கின்ற பொழுது அவருடைய அன்பையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய பகிர்களை நினைவு கொண்டு நம்மை அவருக்கு ஒப்படைப்போம். கடவுளை ஆசீர்வதிப்பார்.